பார்க்க மட்டும் இல்லை, சாப்பிடவும் அப்படியே பஞ்சு மாதிரி ஒரு சூப்பரான ஸ்பாஞ்ச் கேக் எப்படி ரொம்ப சுவையாக செய்யறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். நான் இப்போது சரியாக 150 கிராம் மைதா மாவு எடுத்திருந்தேன். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சோள மாவு சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே ஒரு 4 முறை சலிச்சு எடுத்துக்கங்க. இந்த மாதிரி 4 முறை நீங்கள் சலிச்சு எடுத்தால் தான் அந்த ஒவ்வொரு துதல்களும் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாவு தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும். அப்போ நம்ம கேக் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நம்ம கேக் மிக்ஸ் ரெடியாக இருக்குது. 4 முறை சலிச்சு எடுத்தாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடுங்க. இப்போ ஒரு 9 இன்ச் ரவுண்ட் கேக் டின்னில் இந்த மாதிரி பட்டர் பேப்பர் வச்சு லாக் பண்ணிக்கிறேன். மேலே கொஞ்சமாக பட்டர் எல்லா பக்கமும் பரவுற மாதிரி ப்ரஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 4 முட்டை சேர்க்குறேன். ஃப்ரிட்ஜில் இருந்து சில்லுன்னு எடுக்காதீங்க, ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு எடுத்துக்கலாம். அதை இப்போ ஒரு பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு 8லிருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நல்லா நுரை பொங்க வரும். உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை அப்படின்னா ஹேண்ட் விஸ்க் கூட நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா இந்த அளவுக்கு நல்லா நுரை பொங்க வரணும் இல்லையா. ஸோ எலக்ட்ரிக் பீட்டரில் செய்யும் போது கூட நம்ம 8லிருந்து 10 நிமிஷம் பீட் பண்ணால் தான் இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா நுரை பொங்க வந்துருச்சு. இப்போ இதில் சரியாக 170 கிராம் சுகர் எடுத்துருந்தேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த சுகர் முட்டை கூட நல்லா கலந்து கரைஞ்சி வரணும். ஸோ அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எலக்ட்ரிக் பீட்டரை தனியாக எடுத்துருங்க. இப்போ நம்ம சளிச்சு எடுத்த மாவு கலவை இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு ஸ்பேச்சுலா வச்சு கலந்து விடுங்க. ஒரு 3 அல்லது 4 பேட்சாக நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு மொத்தமாக சேர்த்துறாதீங்க. அண்ட் அடிச்சும் கலக்கக்கூடாது. இதே மாதிரியே ஒரே சைடு லேசாக மெதுவாக கலந்து விடுங்க. அடித்து கலந்தீங்க அப்படின்னா அந்த முட்டை நுரை பொங்க வந்தது இல்லையா, ஏர் பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும்ல நுரை மாதிரி, அதெல்லாம் அடித்து ஒன்றாயிரும். அப்போ நம்ம கேக் அவ்வளோ சாஃப்டாக இருக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்ததாக 40 கிராம் ஆயில் எடுத்திருந்தேன். நல்லா சூடு பண்ணி எடுத்திருக்கேன். அதில் இப்போது 60 கிராம் நல்லா சுடு தண்ணீர் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் அண்ட் தண்ணீர் இந்த கலவையை இந்த கேக் மிக்ஸில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதே மாதிரியே மெதுவாக கலந்து விட்டுருங்க. ஆயிலும் நல்லா சூடாக இருக்கணும், தண்ணீரும் நல்லா சூடாக இருக்கணும். ஸோ நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம ப்ரீஹீட் பண்ண அந்த கேக் டின்னில் நம்ம கேக் மிக்ஸை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லேசாக டேப் பண்ணிக்கோங்க. உள்ள ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிருந்ததுன்னா சமமாக வந்துடும். இப்போ நம்ம கேக் டின்னை அவனில் வச்சுட்டு 45லிருந்து 50 நிமிஷம் வரைக்கும் நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 165 டிகிரியில். உங்ககிட்ட அவன் இல்லை அப்படின்னா நார்மலாக ப்ரெஷர் குக்கரில் கூட செய்யலாம். நம்ம ஏற்கனவே ப்ரெஷர் குக்கரில் எப்படி கேக் செய்கிறது அப்படின்ட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதே மெத்தட். இப்போ சரியாக 45 நிமிஷத்துக்கு பிறகு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு டூத்பிக் குச்சி உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரும். இப்போ அதை அப்படியே கவுத்து போட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நம்ம சூப்பரான கேக் அப்படின்ட்டு. சான்ஸே இல்லை, ரொம்ப ரொம்ப சாஃப்டாக அவ்வளோ அட்டகாசமாக வந்திருக்கு. மேலே கொஞ்சமாக அழகுக்காக பவுடர் சுகர் இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி விட்டுறேன். பாருங்கள், கூடவே கொஞ்சம் ஹனி தேன் எவ்வளோ அழகாக வந்திருக்கு, பஞ்சு மாதிரி. சான்ஸே இல்லை, ரொம்ப ரொம்ப சூப்பர். டிப்ஸ் அண்ட் சரியான அளவுகள் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். இதே மாதிரியே ஒரு சூப்பரான சூப்பர் சாஃப்ட் ஸ்பாஞ்ச் கேக் நீங்களும் வீட்டில் செய்யலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த சுவையான சூப்பர் சாஃப்ட் ஸ்பாஞ்ச் கேக் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.